ஒருத்தர் நூத்துக்கணக்கான பெண்கள வீட்டுக்கு புடிச்சிட்டு வந்து அவங்களோட ரத்தத்த ஒரு கிளாஸ்ல விட சொல்வாரு. ஏன்னா இவருக்கு ரேரான நோய் இருக்கு. 30 வயசு ஆனாலே அவரு இறந்து போயிடுவாரு. இதுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாலுமே ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. ஆனா ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பான்னா, எந்த பொண்ணோட ரத்தம் வந்து க்ளோயிங்கா இருக்கோ அந்த பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டன்னா, நீ உனக்கு இந்த ப்ராப்ளம் சரியாயிடும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஆனா யாரோட ரத்தமும் க்ளோயிங்கா இல்ல. அந்த பொண்ணுங்களுமே திட்டிட்டு போவாங்க. எப்படி ரத்தம் வந்து க்ளோ ஆகும் அப்படின்ற மாதிரி. இவங்க பேசுறத அங்க இருக்க பொண்ணு கேட்டுட்டு போயிருப்பா. என்னோட ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். அடிக்கடி க்ளோயிங் ஆகும். மழை பெஞ்சா அதிகமா க்ளோயிங்கா இருக்கும் அப்படின்ற மாரியும் சொல்லுவா. சோ இந்த சான்ஸ விட்டுறக்கூடாதுன்னு அவர்கிட்ட போய் என்னோட ரத்தம் ரொம்பவே க்ளோயிங்கா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா அவர் ஸ்டார்ட்டிங்ல நம்ப மாட்டாரு. ஆனா இவ கைய கட் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ப ஆரம்பிப்பாரு. இதுக்கப்புறம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். நீ என் கூடயே தான் இருக்கணும். என் வீட்லயே தான் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்வாரு. இவருக்கு பயங்கரமான நெஞ்சுவலி வரும். ஆனா அந்த பொண்ணு கூட இருந்தா அந்த பிரச்சனையே எதுவும் இருக்காது. ஸ்டார்ட்டிங்ல இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும், இவரு பார்த்தீங்கன்னா பிளாங்க் செக் எடுத்து குடுத்துப்பாரு. சரி நம்ம வாழ்ந்து பார்க்கலாம். பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இவளும் ஓகே சொல்லிடுவா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.